நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடம்பூர் தர்காக்கு தான். சரியாக பௌர்ணமி அன்று பகல் 12 மணி அளவில் அந்த தர்கா அருகில் உள்ள கொடிமரத்தில் அனைவரும் ஒன்று கூடினர். கடம்பூர் பாபா கீழே படுத்துனாங்க. எதாச்சா இவங்களும் பார்க்குறாங்க, என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் குறைய சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கும்போது நான் இது விஷயத்த சொன்னேன். சரி ஒரு நாள் வாங்கன்னு 3 இடத்துல எனக்கு கழிப்பு எடுத்தாங்க. கழிப்பு எடுத்தோன்னே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இந்த பௌர்ணமியில் இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அந்த 12 மணிங்கும் போது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் யார் பிரார்த்தனை கேட்டாலும் வெற்றி ஆகும். அது இந்த மதம்னு இல்லை, எந்த மதத்துக்காரங்க இறைவன்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும். OS பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடம்பூர் தர்காக்கு தான். இது மறைமலை நகர் பக்கத்துல இருக்கு. ஸோ இங்க நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் இருந்துமே இங்க வந்து தர்கா விசிட் பண்றதா கேள்விப்பட்டோம். ஸோ இன்னைக்கு இங்க புது அனுபவம் என்ன கிடைக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சென்னைக்கு அருகில் உள்ள மறைமலை நகர் அருகாமையில் உள்ள கடம்பூர் தர்காவை நாங்கள் கண்டு வியந்தோம். நாங்கள் வந்தடைந்த பிறகு பொதுமக்கள் அனைவரும் அந்த தர்காவிற்கு வந்த வண்ணம் இருந்தனர். மேலும் இவ்வளவு சிறிய தர்கா என்றாலும் அதிக சக்தி வாய்ந்தவையாக இருப்பதாக வந்து பயனடைந்தவர்கள் கூறியதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரியாக பௌர்ணமி அன்று பகல் 12 மணி அளவில் அந்த தர்கா அருகில் உள்ள கொடிமரத்தில் அனைவரும் ஒன்று கூடினர். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அந்த பௌர்ணமி பகல் பூஜையில் கலந்து கொண்ட பொதுமக்கள் ஜாதி மத பாகுபாடின்றி அனைவரும் தங்கள் பிரச்சனைக்காக அந்த கொடிமர அருகில் அந்த பாபாஜி அவர்கள் முன்னிலையில் ஒன்று கூடினர். அதன் பிறகு அனைவரும் தங்களுக்கு இருக்கும் குறைகளை அந்த கொடிமரம் முன்பு அனைவரும் வேண்டினர். உதாரணமாக தொழில் பிரச்சனை, நிலம் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை பாக்கியம், பில்லி சூனியம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த பாபாஜி முன்னிலையில் கொடிமரம் முன்பு வேண்டினர். இதில் முக்கியமான சம்பவம் என்னவென்றால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் அங்கு உள்ள பக்தர்கள் அனைவரும் ஒரு தட்டில் தேங்காய், எலுமிச்சை பழம், பத்தி போன்றவற்றை கொண்டு அந்த பாபுஜியை சந்திப்பதற்காக வரிசையில் வந்தனர். பின்னர் பக்தர்கள் தேங்காயை அந்த பாபுஜியிடம் கொடுத்து தங்கள் குறைகளை மனதில் நினைத்துக் கொள்கின்றனர்.
அதன் பின்னர் அந்த பாபுஜி அவர்கள் அந்த தேங்காய் மூலமாக செய்வினை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றை தேங்காயை தலையில் சுற்றி கழிப்பு எடுக்கிறார். இதன் மூலமாக பக்தர்களுக்கு பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து போகிறது. இதன் மூலம் பாபுஜி அவர்கள் குறைகளுடன் வரும் பக்தர்கள் குறைகளை தீர்த்ததும், பக்தர்கள் பிரச்சனை தீர்ந்தவுடன் பக்தர்கள் அனைவரும் சொந்தங்களாக மாறிவிடுகிறார்கள். ஸோ நம்ம பாபாஜி கிட்ட பேசினப்ப வந்து பாபாஜி பதிவு பண்ணியிருந்தாங்க, இங்கே பிரச்சனைக்காக வந்தவங்க எல்லாருமே வந்து பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் உறவா மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த உறவு கிட்ட இருந்து தான் நம்ம கேட்க போறோம். வணக்கம் சார். ஸோ நீங்கள் பாபாஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் என்ன குறையோட வந்தீங்க, அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத ஷேர் பண்ணலாமா? எனக்கு சொத்து பிரச்சனைனால சில பேர் எனக்கு சேவனை பண்ணிட்டாங்க. நான் வந்து பல பேர்கிட்ட போயிட்டு கேட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டும்போது ஒருத்தர் 21,000 ரூபாய் ஒருத்தங்க கேட்டாங்க, ஒருத்தவங்க 7,000 ரூபாய் கேட்டாங்க. ஆனால் கடைசியில் ஒரு மலையாளத்துக்காரத்துக்கு போயிட்டு போனேன். அவங்க வந்து 7,000 ரூபாய் ஒன்று, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, 1,500 ரூபாய் இருக்குது, மிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமாக தரேன், நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கன்னு. ஒன்றே வந்து 1,500 ரூபாய் இந்த ஜேபில் இந்த காசை கொடுத்து அவங்க துவா ஓதுனாங்க. கொஞ்சம் உடம்பு சரியாச்சு. அதுக்கப்புறம் மிச்ச காசெல்லாம் கொடுத்தேன். அப்போ கூட என்னால் வந்து முழுமையாக வந்து செயல்பட முடியல. எதாச்சும் நாங்கள் பல தர்காக்கள் எங்கள் ஃபேமிலியாக போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு இடத்துல கோலம் தமிழ்சாரி தர்கான்னு சொல்லி நம்ம இங்கே இருக்குது, சென்னை ஈசிஆர் தாண்டி ஒன்று இருக்குது. அங்கே போய் இருந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நெம்லி தர்கான்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிருக்கும்போது இவங்க வந்து ஹாஜியார் வந்து கீழே படுத்துருந்தாங்க. பாபா இருக்காங்களா, இவங்க கடம்பூர் பாபா கீழே படுத்துருந்தாங்க. எதாச்சும் இவங்களும் பார்க்குறாங்க, என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் குறைய சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் இது விஷயத்த சொன்னேன். சரி ஒரு நாள் வாங்கன்னு 3 இடத்துல எனக்கு கழிப்பு எடுத்தாங்க. கழிப்பு எடுத்தோன்னே எனக்கு உடம்பு சரியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஏதோ நான் இந்த பிரியாணி சமைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுறேன். பிரியாணி ஆர்டர் இல்லாத இடத்துல ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு இப்போ உடம்பு ராட்டாக இருக்குது. எனக்கு ஏதோ தொழிலுக்கு வருமானத்துக்கான ஏற்பாடு ஆகிருக்கு. அதான் வேறு ஒன்று. இப்போ நான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இதற்கு இடையில் அங்கு ஒரு பக்தர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரியாணி செய்வதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதன் பின்னர் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த ஊதுபத்தியை அங்கு இருக்கும் கொடிமரத்தில் குத்தி வைக்கிறார்கள். பின்னர் ஒரு சில பக்தர்கள் அங்குள்ள தர்காவிற்குள் சென்றதை பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நாங்களும் அங்கு சென்றோம். அங்கு ஒரு பாத்திரத்தில் பக்தர்கள் கொண்டு வந்து எரிந்த பத்திக்கட்டை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது.
இவ்வளவு பக்தர்கள் வந்து பயனடைந்து இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது. மேலும் அங்கு ஒரு போட்டோ குவியலை பார்த்ததும் எனக்கு தலை சுத்தியது என்னவென்றால், எதிரிகளை வீழ்த்துவதற்காகவும் செய்வினை பிரச்சனைகளை நீக்குவதற்காகவும் அங்கு பக்தர்கள் வந்ததை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் பாபுஜி அவர்கள் எலுமிச்சை பழத்தை மந்திரித்து பச்சை நிற பட்டு துணியில் கொடுப்பார். அதை வாங்கிக் கொள்கிறார்கள் பக்தர்கள். அவர் கூட வந்து 12 வருஷம் ஆச்சு. ஆந்திராவில் சந்தித்தேன். அவரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. அப்படியே செட்டில் ஆகிட்டேன் அவர் கூடவே. இந்த பௌர்ணமியில் இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அந்த 12 மணிங்கும் போது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் யார் பிரார்த்தனை கேட்டாலும் வெற்றி ஆகும். அது இந்த மதம்னு இல்லை, எந்த மதத்துக்காரங்க இறைவன்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும். அது எனக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணல. இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும். அதன் பின்னர் இதற்கு முன்பாக இந்த தர்காவிற்கு வந்து பயனடைந்தவர்கள் அங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரியாணி அன்னதானம் கொடுப்பதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம கடம்பூர் தர்காக்கு தான் வந்தோம். இங்க வந்து பலவிதமான மக்கள் அவங்களோட பிரச்சனைகள் அதை பாபா எப்படி சரி பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய புதுவிதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.